160 தரம் படம் பார்த்துட்டு பேசுறேன். அது ஒரு தடவை பாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு படம் முக்கியான்னு கேட்டுறாதீங்க. ரத்தம் தெரிக்குது எல்லா சீன்லயும் ரத்தம் தெரிக்குது. படமே வெற்றி மாறன் படம் நல்லா இருக்குண்ணா. நான் இப்ப பேட்டி கொடுத்துருவான் தான் திருப்பி ஆனா கேக்குறீங்க. அந்த அனுப்பிச்சுட்டான் தான் நம்ம ஊர்ல ரசிகமன்ற தலைவரா தான் இருக்கிறேன். இந்த கதை இருக்குன்னா உண்மையாலுமே அது பொருத்தம் கிடையாது. அப்படி இல்லைன்னா நான் கதையே சரியில்லைன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்காக உண்மையாலுமே இந்த பாத்திரத்துக்கு ஏற்படுத்தி நடிக்கிறார். ஏன்னா உண்மை அதான் தல செகண்ட் ஹாப்புக்கா ஃபர்ஸ்ட் ஹாப்பே கழுவி ஊத்துற மாதிரி செகண்ட் ஹாப்பு கேக்குறேன். அப்படி விஷயம்லாம் இல்ல. அவர் ஒரு குடும்பத்துல அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. அதுல என்ன கதைனே ஒண்ணும் தெரியல. ஆனா வேஸ்ட் கதை. ஆனா அவங்க பாப்பா மட்டும் வளர்க்குறாரு. அண்ணன் தம்பி 3 பேர்த்து சின்ன வயசுல இருந்து வளர்க்குறாரு. 2 தம்பி ஒரே கொண்டுறாரு. 160 தரம் படம் பார்த்துட்டு பேசுறேன். தங்கச்சி கல்யாணம் ரீதி நடுத்தம்பி குடிச்சிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. அவங்க சூழ்நிலை சரியில்லாம மாறி போயிடுறாங்க. கடைசியில அவங்க துரோகம் பண்ற மாதிரி தனுஷே ஒட்டாம வெட்டிடுறாங்க. அது எப்படி கடைசியில தம்பியே கொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துடும். கத்தி பாயறதுக்கு உனக்கு எப்படி மனசு வரும்? இவர் ஏதாவது குத்துறாரு, இவர் ஏதாவது கொல்றாரு. நான் படமே பிடிக்கல. ரெண்டு சீன் விட பெரிய சந்தோஷம் அவங்க கொடுத்தாங்க. மறக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே. இதுலாம் வயலன்ஸ்லாம் அவங்க சொல்ற மாதிரி வயலன்ஸ்லாம் வராது. எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அண்ணன் தம்பி தங்கச்சி நல்லா இருக்குதான் ஒரு சூர்யா. சூர்யா அவரும் நடிப்பு சொல்ல வேணாம். அவர் செம்மையா பண்ணிருக்காரு. துஷாரெல்லாம் இன்னும் சூப்பரா பண்ணிருக்காரு. காளிதாசன் நல்லா பண்ணிருக்காரு. சந்தீபம் நல்லா பிடிச்ச சீன் இன்டர்வல் பிளாக் அந்த கிளைமேக்ஸ் அது நல்லா செம்மையா பண்ணிருக்காரு. பவர் பாண்டியோட நல்லா பண்ணிருக்காரு. செம்மையா இருக்கு. நான் பாக்கலாம். எல்லாருமே பாக்கணும். சப்ஜெக்ட்னா தனுஷ்காக வந்தோம் பார்த்தோம். செம்மையா இருக்கு. அவரே தரிசனம் கொடுத்துறாரு. அது மாதிரி என்ன இருக்கு பார்த்தாச்சு. எல்லாரையும் பாத்துரும் ஹாப்பியா போறோம். டைரக்ஷன் பக்காவா இருக்குண்ணா. அவரோட பவர் பாண்டி அப்புறம் இதெல்லாம் இந்த டைரக்ஷன் அதை விட அல்டியா இருக்கு. வேற லெவல். பவர் பாண்டி வேற கான்செப்ட் வேற கான்செப்ட். இந்த கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. அண்ணன் தங்கச்சி பாசம் அவ்வளவுதான். அதுதான் புதுசுல இல்ல. ஆல்ரெடி இருக்கிற கதை தான். அப்படியே பூஸ்ட் பென்ஸா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ராவா இருக்குது. ரவுடிசம் இருக்கு. ஆனா கதையில இவங்க ரவுடியான்னு கேட்டா அது நீங்க பாருங்க. அது நம்ம பிரேக் பண்ண வேணாம். துஷாரா நடிப்பு செம்மையா. படம் ஒரு தடவை பாக்கலாம். அது ஒரு தடவை பாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு படம் முக்கியான்னு கேட்டுறாதீங்க. ஒரு தடவை தாராளமா பாக்கலாம். படத்தை தாராளமா பாக்கலாம். ஏன் ஒரு தடவைன்றனா படத்துல இவங்க சொல்ல வந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த வகையிலும் சுவாரஸ்யம் அப்படின்றது இல்ல. ஃபைட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. துரோகம்ன்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப் அங்க தெரியும் நமக்கு. ஆக்சுவலா ப்ராப்பரான ஒரு பேக் ஸ்டோரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஜம்ப் தெரியும். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். படம் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரே காரணம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட் இருக்குன்னா அது அவரோட இதனாலதான். சூப்பரா பண்ணிருக்காரு. படத்துல ஒரு 7 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ரிப்பீட்டடா வருவாங்க. அந்த 7-8 பேரையும் ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு தனுஷ் அவர்கள். அவர் மட்டுமே முன்னுரிமை கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. வயலன்ஸ் மட்டும் அதிகமா இருக்கும். அது மட்டும் பாத்துவோம். இது D50 ஆக்சுவலா. சரிங்களா? எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாம இந்த படத்தை பார்த்தா இது ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். அவ்வளவுதான். என்ன முடியுமோ அதோட அதிகமாக ஒரு படி மேல கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச சீன் துஷாரா அவர்கள் ஒரு கொலை பண்ற சீன் இருக்கும். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விஜய் சூர்யா கொலை பண்ண நான் ஏன்டா உன்னை கொல்லும் கூப்பிடறான்ல அப்படின்னு அந்த ஒரு சீன் நல்லா இருக்கும். ஆக்சுவலா 2-3 சீன் நல்லா இருக்கும். நிறைய சீன் படத்துல பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தெரியுது. ஒரு ஜம்ப் ப்ராப்பரான ஒரு பேக் ஸ்டோரி இல்ல. அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான் அப்படின்றது ஒண்ணு சொல்றாங்களே தவிர அது ப்ராப்பரா காட்டல. அப்படியே முடிச்சுட்டாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் போன மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரிக்குள்ள போன மாதிரி இருக்கு. வயலன்ஸ் இவரு ரவுடியா காட்டல. சர்வைவல் அசுரன் எப்படி சர்வைவல் அந்த மாதிரி காட்டுறாங்க. அதோட சாயல்ல இருக்கும். பட் அந்த படத்தோட கம்பேர் பண்ண முடியாது. சென்டிமெண்ட் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா படத்துல நல்ல ஒரு கூட இருக்கு. பயங்கரமா ஒரு கூட இருக்கு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் தான். பாண்டியில ஃபுல்லா ரொமான்ஸ் ஃபைட் எதுவுமே இல்ல. 10ல அப்படியே ஆப்போசிட் தான். ஃபுல்லா வெட்டு குத்து ரத்தம் அது பாக்கலாம். 10க்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. அதுல லவ்னால அந்த படம் இதுல வெட்டு குத்து அந்த மாதிரி. அண்ணன் தம்பிங்க சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அதிகமா எடுத்து வச்சுக்கிறாங்க. 3 இருக்கு ப்ரோ. ரவுடிசமும் இருக்கு. அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்ல இருக்கு. அந்த அண்ணன் தம்பிங்களா ஒத்துமையா இருந்தா யாரால எதுவும் பண்ண முடியாது. அந்த கருத்தை கொஞ்சம் நல்லா சொல்லிடுறாங்க ப்ரோ. ஆனா வேற லெவல். அவர் தான் ஃபுல்லா படத்தை கேரி பண்ணிருக்காரு. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் வேற லெவல் பீக்கா கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பரவாயில்ல. செம்மையா எடுத்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு பவர் பாண்டி நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. எலிவேஷன் எல்லாம் தரமா இருக்காரு. சீன் எதுவுமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும்.
பயங்கரம் இல்ல பயங்கரம் வேற மாதிரி படம். பிஜிஎம் என்ன பிஜிஎம் வேற மாதிரி போட்டு ஏஆர் ரஹ்மான் சந்தோஷ் நாராயணன் தவிர புதுசா செஞ்சிருக்கேன் தனுஷ். ஆனா வெயிட் பண்ணி தரமான செய்கை பண்ணிருக்கேன். படமே வேற லெவல் தான், சூப்பரா இருந்துச்சு. செம டைரக்ஷன், தனுஷ் டைரக்ஷன் வந்து எல்லாமே தானா மொத்தமா 200 ரூபாய்க்கு இல்ல படம் வேற level. சூப்பரா மாஸ் கேட்கவே வேண்டாம். 350 ஆச்சு. எல்லா சீனுமே நல்ல சீன் தான். தனுஷ் பிடிக்காத சீன் அவங்க தம்பி 2 பேர் எதிரியா இருக்கு. அப்படிலாம் இது இல்ல. கேங் வார் இப்படி கிடையாது. சின்ன பசங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஆக்ஷன் இருக்கிறதுனால பிரகாஷ் ராஜ் தான். அவர் தங்கச்சி வேற லெவல்ல நல்ல ஆக்டிங் அவங்களோட. ஜஸ்டிதா சார் எப்படி சார் மைனஸ் சொல்ல முடியும்? அவர் டைரக்ட் பண்ணி கொண்டு வந்த ஆக்ஷன் தான். எனக்கு அந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் ஒண்ணு வரும், அதுதான் செமையா இருந்தது. படம் சூப்பரா இருக்குது. நடிக்க நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு. நல்லா இல்லண்ணா, படமே வெற்றி மாறன் ஃபிலிம் படம் செம்மையா இருக்குது. ரத்தம் தெரிக்குது எல்லா சீன்லயும், எல்லா சீன்லயுமே எல்லா சீன்லயும் ரத்தம் தெரிக்குது. ஒழுகுது, சட்டை கிட்ட இருந்து பறந்துச்சு, கீஞ்சிச்சு, புது சட்டை இது. படம் மாதிரி இருக்கா இல்ல ஏங்க போங்க, நான் 10 அசுரனை சேர்த்த மாதிரி இது படம்.